ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வியாட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நடந்த 12th ஸ்டாண்டர்ட் பாட்னிக்கான ஆன்சர் கீ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சோதனை கலப்பு உள்ளடக்கியது. இதற்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா F1 கலப்பு உயிருடன் இரு ஒடுங்கு மரபணு வகையும் கொண்டவைகளின் கலப்பு. அடுத்து செகண்ட் ஒன், மரபணு பொறியியல் என்பது ஒரு உயிரினத்தின் DNA மற்றவைகளுடன் கலப்பினம் செய்தல். தேர்ட் ஒன், DNA இரட்டிப்பாதலின் போது இரட்டை இலையின் முறுக்கு தளர்வினால் ஏற்படும் முறுக்கு செறிவின் இறுக்கத்தை அகற்றும் நொதி என்னன்னு பார்த்தீங்கன்னா டோபோஜோ மரேஸ். அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன், பயிர் பெருக்கத்தின் மூலம் ஒரே மாதிரியான மரபணு வகையம் கொண்ட தாவரங்களை பெறும் முறை நகலாக்கம். ஃபிஃப்த் ஒன், எத்திடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுகிறது? சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அகோரஸ் இலும மின்னார் பிரிப்பு. படியெடுத்தலின் போது இன்சான்களை வெளியேற்றியும் எக்ஸான்களை பிணைக்கும் இச்செயலாக்கத்திற்கு நறுக்குதல் என்று பெயர். அடுத்தது வினா எண் 7, பெடாஜெனிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது? மண். அடுத்தது 8, எந்த ஒன்று உணவுச்சங்கிலின் இறங்கு வரிசை ஆகும்? இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ. அடுத்தது 9, புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுநர் பி மகேஸ்வரி. 10th ஒன், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ. அடுத்தது வினா எண் 11, சல்ஃபர் டை ஆக்சைடு மாசு சுட்டிக்காட்டி தாவரங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. லைக்கன்கள், ரோஜா. வினா எண் 12, குளம் ஒரு வகையான நன்னீர் சுழல் மண்டலம். அடுத்து வினா எண் 13, கருவுற்ற கருப்பையில் ஒருமடிய இருமடிய மும்மடி அமைப்புகளின் சரியான வரிசை கேட்டிருக்காங்க. ஸோ சினர்ஜிட், கருமுட்டை, முதல்நிலை கருவூன், உட்கரு. அடுத்தது வினா எண் 14, பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டிவியோசைட், இயற்கை இனிப்பு. அடுத்தது வினா எண் 15, பின்வருவனவற்றுள் எது பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணமாகும்? மனிதரின் தோல் நிறம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.